Get ready for Diwali shopping and Yogi school shopping. Yogi school வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த vlog பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ், லஞ்ச் பேக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்க போகிறோம். ஸோ நாங்களும் வந்துட்டு அப்படியே சைட் கேப்பில் தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிடலாம் பிளான் பண்ணிட்டோம். திடீர்னு சடன் பிளானு. ஓகே நம்ம போவோம். ஏன்னா நான் குடுகுடுன்னு மேலே ஓடி வந்தேன்னா மூச்சு வேறு வாங்குது ஒரு செகண்ட். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒன் செகண்ட். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. போகலாம். மங்கள வந்தாச்சு, சேலம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து யோகிக்கு திங்ஸ் வாங்க, ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்குவோம். ஃபஸ்ட்டு வந்து போய் முடிச்சிட்டோம். ஏன்னா மங்களில் வந்து ஸ்டேஷ்னரி நான் பார்த்ததே இல்லை, பட் லஞ்ச் பாக்ஸ், லஞ்ச் பேக்லாம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுட்டு அப்புறமா தீபாவளி ஷாப்பிங்க்கு போவோம். யோகிக்கு ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்கணும். ஏன்னா 1 மந்த்துக்கு யூனிஃபார்ம் கிடையாது. ஸோ அதனால் அவனுக்கு க்ளோத்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மங்களம் தானே போவோம். போயிட்டு ஷாப்பிங்க்கு ஆரம்பிப்போம். ஸ்கூலுக்கு வாங்கலாமா திங்ஸு? யோகி அவன் தூங்கிட்டு இருந்தப்ப எந்திரிக்கிறான். வண்டி இத்தனை நிற்கிது வராதான்னு கேட்குறேன். போகலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஜூம் பண்ணால் பிளர்றாண்டோ. ஓகே வந்து ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. டிஃபன் பாக்ஸ், டிஃபன் பேக் எல்லாமே வாங்கியாச்சு. அம்மா விடு போக மாட்டான். வந்தாச்சு. சரி, சந்தியாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து போத்தீஸில் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. சரி எடுப்போம். இங்கெல்லாம் முடிச்சாதான் யோகிக்கு, எனக்கு, நிர்மலுக்கு சாரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மிக்கு ஃபஸ்ட்டு சாரி முடிச்சிட்டோன்னா வேலை முடியும். என்ன சந்தியா பண்ணுற? இப்போ சந்தியாவுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டோம். மம்மிக்கு ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ சந்தியாவுக்கு அப்படியே வாண்டேன். இது ட்ரை பண்ணுறியா? அது போய் பின்னாடி போய் பாரு, பார்க்கலாம். அந்த க்ரீன்லாம் இருக்குது. கோ அண்ட் ட்ரை. இங்கே தான் நீ பார்ப்போம். பக்கத்தில் போய் கேட்க மாட்டா, பார்க்க மாட்டா. ஆனால் மூஞ்சி முன்னாடி நினைப்போம். ஆனால் இங்கே பேசுனா உனக்கு அங்கே கேட்குது. இல்லை வேணுமா? எடுத்தாச்சு. அப்படியே நானும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். தச்சு பே பண்ணிட்டு வாங்க. உலமக்கள் ஷாப்பிங்க சேலமில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே போக போகிறோம். நம்ம ஆனிவர்சரிக்கும் தீபாவளிக்கு அங்கே தான் எடுக்க போகிறேன். போய் எடுப்போம். ஷாப்பிங் ஃபினிஷ். நெக்ஸ்ட் உலமகள் போயிட்டு சீக்கிரம் 8:30க்கு வந்துட்டு சாட்டர்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி ஃபினிஷ் பண்ணுவோம். டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட வண்டி போகுது. இதில் வந்து 8:30 வரை கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்படி இந்த டிராஃபிக்கில் நான் போகிறேன்னு தெரியல. இது மாதிரி ஆடிக்கிட்டே போகிறோம். செம்ம சவுண்டாக இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரியல, எப்படியாவது போயிடணும். போஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சியா? ஐயே சரி போவோம். மட்டும் தயவு செய்து இந்த நோம்பி டைம்லலாம் வெளியே வந்துடாதீங்க. செம்ம டிராஃபிக். 2 வீலர் தயவு செய்து வாங்க. ஈஸி சந்து கொண்டு போயிடலாம். அந்த கார்லலாம் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் தான். முதல்ல நம்ம இப்போ என்ன ஆக போகிறோம் தெரியல. 8:30 போயிடுவோம். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஈஸியாக ஒரு வேலை பண்ணிட்டோம். ஏன்னா போத்தீஸில் போயிட்டு பார்க்கிங் போட்டோம்னா அவன் எங்கேயாவது போய் நிறுத்தி விட்டுருவான். ஸோ அதனால் வந்துட்டு மங்கல் வந்துட்டோம். மங்களில் வந்து ஃபஸ்ட்டு வந்தோம்ல, வந்து வாங்கிட்டு இங்கே பார்க்கிங் பண்ணியிருந்தோம்ல. இங்கே சிவா டெக்ஸ்டைலுக்கு பக்கத்தில் தான் போத்தி. ஸோ அதனால் சாரி இங்கே பார்க் பண்ணிவிட்டு நேரம் நடந்து போயிட்டு அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கே ரிட்டன் இங்கே கார் எடுக்க வந்துட்டோம். ரொம்ப போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். வந்துருச்சு கார். போகலாம். என்ன தேடல் இது? நீ பார்த்துட்டு வந்தா இது நீ அதிலே பார்த்துட்டு வந்தா கண்டுபிடிச்சிருப்பியா? அதான் ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே கொஞ்சம் லென்த் இருந்துக்கலாம். என்ன இங்கே வரைக்கும் தான் வரும். வந்து யோகிக்கு வந்து ரிலையன்ஸ் மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ ட்ரெண்ட்ஸில் போயிட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு இருக்க கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு டிஷர்ட்ஸ், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் கலெக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி 1 வீக் கூட ஆகலாம் நினைக்கிறேன். 1 வீக் தான் ஆக போகுது.
அதனால் எல்லாமே ஷாப்பட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபேமஸ் அந்த லேமண்டர் அந்த செட் தான் எடுத்திருக்கேன். இப்போ புரட்டாசியே முடியல, புரட்டாசியே முடியல. இன்றைக்கி தான் சாட்டர்டே, 3rd சாட்டர்டே, புரட்டாசியோட 3rd சாட்டர்டே. இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டு நம்ம ஃபுல்லாக சாமி கும்பிட்டு வந்தோம். ஷாப்பிங் பண்ண போகலான்னு அவசரமாக 4 o'clock தான், 4:30 கிளம்பிடுவோம். 4:30 தான் கிளம்பணும். இப்போவே வந்து சாப்பிட்றோம். எங்கள் அம்மாட்ட இடத்துக்கு அசிங்கமாக திட்டுறாங்க. ஏன்னா எப்படிதான் நாளைக்கே எங்கள் அப்பாவே வந்து சாப்பிட்லாமாப்பா, புரட்டாசி தான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுல அப்படின்னாங்க. பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, போயிட்டு தயவுசெய்து ஏதாவது நாள் கிடைக்கும். நாங்கள் வந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே முன்னாடி பேசிட்டு இருந்தால் எங்கள் அம்மாவை காணும். பின்னாடி வந்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா பின்னாடியும் காணும். என் மேலேயும் வந்தாங்கன்னு தெரியல. பார்த்தா வேலையும் இல்லை, வாஷ்ரூம் போயிருக்காங்க, ஃப்ரெண்டாக போய் பார்க்க போயிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ எங்கே போனாங்கன்னு தெரியல இவங்க வேறு. ஸோ போயிட்டு பார்த்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டியா நீ தானே? அழகாக அழிஞ்சிரும் ஏறிட்டாலும். யோகிக்கு ஸ்கூலுக்கான காஸ்டியூம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தாச்சு. அம்மாவில் உள்ள ஷார்ட்ஸ் பேண்ட்ஸ் 2 தான் எடுத்துருக்கோம். பட் ஷார்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அது வாங்கிட்டோம். நீங்கள் 2 பேர் வயசாங்க, அவங்க உட்காந்து சரி அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மேலே உட்கார சொன்னாங்க. ஒன்றே வராத வேண்டாம் வாங்கலையா சந்தியா? சரிக்கானா சந்தியா 2 ஒன்று வந்து செட்டு மெட்டீரியல் குர்தா செட் மெட்டீரியல் 2 வாங்கியிருக்கா. அம்மா ஒரு சாரி வாங்கியிருக்காங்க. நாங்கள் ஒரு செட்டு வாங்கினேன். தப்பு அங்கே வந்து பொத்திஸில் 3 வாங்கிச்சு. செருவால் அடிப்பேன். அவள் 2, அதில் எனக்கு 1. நான் வந்து உலமகளில் 1. எனக்கு வந்து 2 தீபாவளி அவுட்ஃபிட், 1 கேஷுவல் அவுட்ஃபிட், 3 லைனிங் துணி வச்சு 3 செட் லைனிங் அன்ஸ்டிச்சு குர்த்தி செட் ஏதோ வளர்றனால எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவேன். அம்மா நான் தானே பொத்திஸ்லாம் வாங்கினேன். அவங்க தான் நான் அதை வாங்கவே சொன்னாங்க. அப்போ 3 அம்மா வாங்கியிருக்கா. அப்போ நான் வாங்கினதும் அவளுக்கு அம்மா இல்லை 2 ட்ரெஸ் வாங்குது. 2 ட்ரெஸ்ஸு தீபாவளி கரெக்டாக. எனக்கு இங்கே 1 தான் மாட்டிருக்கு. 2 ஆயிடுச்சு கரெக்டாக. 2 ட்ரெஸ் அப்போ நான் அதை வந்து ஆனிவர்சரிக்கு போட்டுருக்கேன். பொத்திஸ்லாம் வாங்கினேன். இது வாங்க தீபாவளி போட்டுருக்கேன். கரெக்டாக ஒரே நாள் கழிச்சு போகுது தீபாவளி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னும் நிர்மலுக்கு மட்டும் கிஃப்டா? ஆமாம் லாஸ்ட் டைம் என்ன கொடுத்தாங்க? இதே நம்ம சூப்பர் வாங்கினோம். இல்லை வேற எங்கேயும் வாங்கினோம். நாங்கள் வந்துட்டு இங்கே முடிச்சுட்டு தெளிவாகவே பேச மாட்டேங்க. நல்லா இதே இருந்தா இப்படியே இருப்போம். கலர் கம்மியாக தெரியுது. இங்கே வேண்டாம், இங்கே தெரியும். இங்கேயும் கலர் கம்மியாக தான் தெரியுது. இப்படி தெரியுது. முன்னாடி போனால் ஏன்னா என்ன போதும் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நிர்மலுக்கு போகணும். அதெல்லாம் போகலாம், முடிஞ்சிச்சு. இப்போ நிர்மலுக்கு முடிச்சுட்டு நாங்கள் வந்து மறுபடியும் சந்தி. கேட்டியா சிக்கனு? அம்மா சரிட்டாங்களா? நாங்கள் வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் வந்து யோகிக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் ஷாப் பண்ணியாச்சு. அவனுக்கு முடிஞ்சிச்சு. இது மட்டும் கிடையாது, மறுநாள் அடுத்தாலும் எடுப்பேன்னு நினைக்கிறேன், தெரியாது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், அவனோட முடிஞ்சிருச்சு. அவனுக்கு பவுச்சோ பாக்ஸ் மட்டும் ஒன்று வாங்காது மிஸ் பண்ணிட்டேன். அது அப்புறமா எப்படியோ வாங்கிக்கிறேன். வேறு என்ன அது இங்கே நிடி வெளிச்சமாக இருக்குது. செல்ஃபாக அடிப்பாங்க. அந்த வெளிச்சம் போட்டே இருக்க பார்க்கலாம். அன்றைக்கி அப்படி தான் இது பூஜை அப்போ ரிங் லைட் ஆர்டிஃபிஷியலாக இப்போ வந்து நிரம்பிட்டு அவன் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நாங்கள் ஷவர்மா சாப்பிடுவோம். ஷவர்மான்னு சொல்லாது. சொல்லல இப்போ அதனால நான் சொல்லிட்டேன். கேஎஃப்சி வாங்கி கொடுங்க. இல்லை ஷவர்மா சாப்பிட போகிறோம் நாங்கள். அப்போ ஷவர்மாவே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? கேஎஃப்சி அந்த கடையில் காலையில் விழுந்தாச்சும் வாங்குவேன். அண்ணா ஒரே ஒரு ஷவர்மா மட்டும், 3 கூட வேண்டாம், 1 மட்டும் போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவேன். சரி ஓகே. நாங்கள் போயிட்டு அவனுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். இதெல்லாம் எடுத்தால் வந்து சேலமில் வந்து மோஸ்ட்டாக நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது எனக்கு செல்வி மெஸ் தான். ஸோ செல்வி மெஸ்ஸில் போய் ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டு வருவோம். இப்போ டின்னருக்கு சாப்பிட வந்துட்டோம். ஏன்னா நெருமலுக்கு வந்து ஷாப் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். ஸோ நான் போய் சாப்பிடுவோம். நான் நெருமல் யோகி எதுவுமே சாப்பிட மாட்டேன். எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா மட்டும் வெஜ்ஜு. அவங்க வந்து ஆனியன் ரோஸ்ட்டும் சாப்பிட்றாங்க. இது சாம்பார், பரோட்டா. அங்கே நிறைய சைடிஷ் சொல்லியிருக்காரு. அது வந்தோடனே ஒவ்வொரு வாய் உள்ள போயிடும். எஸ்
எனக்கு ஊத்தாப்பம்.